வீட்டிலே இடமில்லாமல் போகும் அளவுக்கு கூடி வந்திருக்கிறதை பார்க்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைக்கு அருமையான சார் தங்கராஜுடைய கடைசி மக சொன்ன நிறைய பாட்டு பாடணும். நாங்கள் 10 மணி 9:30 மணிக்கு செக்இன் பண்ணணும். சரி சீக்கிரம் போய் செக்இன் பண்ணலான்னு போனாக்கா இன்னும் கவுண்டர் ஓப்பன் ஆகலை. ஆன்லைனில் செக்இன் பண்ண முடியல. அதிகம் பாட முடியாது. ஆனாலும் கேட்டுக்கொண்டதுனால ஒரு பாட்டை பாடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மியூசிக் வாசிக்கிற தம்பி நல்லா வாசிச்சாங்க. ஏன் போயிட்டாங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை இந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கிறது. கிட்டாரிஸ்ட் விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. எங்க சர்ச்சில் மட்டும்தான் பாடுவேன். முன்பெல்லாம் ட்ராக் போட்டு பாடுவேன். அது பாடி 25 வருஷம் ஆகுது. 5 வால்யூம் CD வெளியிட்டு இருக்கிறோம். என் மகன் பாட ஆரம்பிச்சு பிற்பாடு நான் பாடுறதில்லை. என்ன நிறைவானது வரும்போது குறைவானது வந்து போகும். இப்ப நான் எங்க போனாலும் என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு என் மகனை உங்களுக்கு தெரியுமா, இந்த பாட்டு தெரியுமான்னு கேட்டு அவருடைய அப்பா தான் நான். தெரிஞ்ச சில அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலும் ஆஸ்திரேலியாவிலையும் என்னை அறிமுகப்படுத்தும் போது யார் தெரியுமா, பிரான்ஸ்லயும் யார் தெரியுமா, தெரியாதவங்களுக்கு யார். ஆனா இவன் மகனை சொன்னா தெரியும். தேவகுமாரா தேவகுமாரா பாடினவர் இவங்க மகன் தான். எல்லாரும் கை தட்டுவாங்க. என்ன வரவேற்ற பொழுது இருக்க. திருக்குறள் ஒரு குரல் உண்டு. ஈன்ற பொழுது பிரதி வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆண் மகன் பெற்று உனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்குதுன்னு சொல்றப்போ அந்த தாய் கர்ப்ப வேதனை மயக்கத்துல எல்லாத்தையும் மனது ரொம்ப சந்தோஷமா புதுகலை பார்க்கலாம். அதை விட பெரிய சந்தோஷம் இப்ப நம்ம மகன் சான்றோர்கள் மத்தியில அவன் உயர்ந்திருக்கிறான்னு சொல்றதை கேட்ட உடனே பெற்ற அன்றைக்கு இருந்த சந்தோஷத்தோட பெரிய சந்தோஷம் எங்க இருவருக்கும் அந்த சந்தோஷம் தான். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் திங்கள் வீசும் போதும் அசுடாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் திங்கள் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஏலேலோ 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 பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. வாரை சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. வாரை சுமையோடு செல்கின்றது. பரபரப்போடு செல்கின்றது. பரமம் வாழும் பரமோக்கி பரபரப்போடு செல்கின்றது. பரமம் வாழும்
பரம் நோக்கி ஏலேலோ 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 விசுவாச கப்பல் செல்கின்றது புயல் வந்த போதும் கிண்டல் வீசும் போதும் அசையாடி செல்கின்றது அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஆழம் நிறை கடலில் செல்கின்றது அலை வந்து மோதியும் செல்கின்றது ஆழம் நிறை கடலில் செல்கின்றது அலை வந்து மோதியும் செல்கின்றது ஆப்பரிப்போடு செல்கின்றது ஆண்டவர் இயேசு மாடுனியாய் ஆப்பரிப்போடு செல்கின்றது ஆண்டவர் அதற்கு மாடுனியாய் ஏலேலோ ஏலேலோ செல்கின்றது நீண்ட பயணமாக செல்கின்றது நீடிய பொறுமையோடு செல்கின்றது நீண்ட பயணமாக செல்கின்றது நிலை பலமாகவே செல்கின்றது நிரந்தரமான இடத்தை காண நிலை பலமாக செல்கின்றது நிரந்தரமான இடத்தை காண ஏலேலோ 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 விசுவாச கப்பல் செல்கின்றது புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி என் அருமையான நல்ல பிதாவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அவனை ஆளுகை செய்கிற தெய்வமே இருந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிறவருமாய் இருக்கிறவரே மரித்தேன் ஆனாலும் சுதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே இந்த நாளிலே இந்த வீட்டிலே கூடி ஜெபிக்கும்படி நீர் ஆதீனத்தில் முன்குறித்தபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். This is not an accident, Lord. Yes, this is pre-appointed, which no one can stop it either, disturb it, Lord. Thy will be done in our life. Thy will be done in our midst, Lord. Thou art the Lord who carry thy will. Perfect will be done in our life. Thank you for the people who are brought over here, Lord. Holy Spirit of living God, speak to them. Speak to everyone, Lord. Hide me behind the cross. Let thy name only be glorified. In Jesus' name. எல்லாரும் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம்
First Chronicles 13th chapter 14th verse. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தை கடைசி வசனங்கள் இவைகள். இந்த வசனத்தை வாசிக்கிற போது தேவனுடைய பெட்டியானது ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஸ்பெசிபிக்கா 3 months சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓபேத்-ஏதோமின் வீடு திடீரென்று அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. திடீரென்று சொன்னா அந்த வீட்டுல திடீர்னு ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இப்ப இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற இந்த பாடல் ஆடல் சத்தம் நாளைக்கு இருக்க போறதில்ல. இனி எப்ப இருக்க போது இந்த வீட்டு ஓனருக்கும் தெரியாது, பரப்புற பிரசங்கியாருக்கும் தெரியாது. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, சந்தர்ப்பம் உருவாகுகிற போது இது வசதிக்கு ஏற்றபடி ஒழுங்குபடுத்தப்படுகிற கூட்டம். இது வழக்கமான கூட்டம் அல்ல. ஆமா இல்லையா? பட் ஆதியிடத்தில் முன்குறிக்கப்பட்டது. But this is the day that the Lord has made. We will rejoice in it. ஆனால் அடுத்த நாளைக்கு அல்லது அடுத்த வாரம் இந்த நாள்ல இருக்குமா தெரியாது, இருக்காதுன்னு நம்புறேன். எப்ப இருக்கும்? இன்னொரு ஊழியக்காரர் வரும் பொழுது, இந்த வீட்டாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, விடுமுறை கிடைத்து வாய்ப்பு கிடைத்து இந்த சிரமங்களை ஏற்றுக்கொள்வதற்கு புருஷனும் மனைவியும் ஒருமனப்படணும். இதுக்கு உண்டான காரியங்களை செய்யணும். ஒரு சின்ன மீட்டிங் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் கழுவுறவங்களுக்கு தான் தெரியும். சாப்பாடு கொடுக்கறது கஷ்டம் இல்லை, தோத்துறோம். எங்க வீட்டுல யாராவது விருந்து வந்தா, எங்க வீட்டுல எப்பவுமே விருந்து ஃபாதர் பெக்மேன் அடிக்கடி வருவாரு. மற்ற பெரிய ஊழியக்காரங்க வந்தா ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாம் இருக்கும். என் மக மூத்த மக இப்ப லண்டன்ல இருக்கா, அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா போதும், எல்லாம் செஞ்சிருவா. உதவிக்கு அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் டேபிள் ஃபுல்லா இருக்கும். வரவங்க என்னப்பா என்ன இன்னைக்கு கீதா வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு. என் மனைவி எங்க சர்ச்சில் பாதி பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டேன், 1 மாசத்துல இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன், நான் இங்கே இருந்துடலான்னு பாக்குறேன், நான் கூட விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். வீல் சேர்ல தள்ள முடியல. என்ன சிரிக்கிறேன், உண்மையை சொல்றோம். பலிபடுத்தணும், உண்மைதான் பேசணும். சரியா? அந்த அம்மா எல்லாத்துக்கும் போன இப்படி சாப்பாடு. ஆனா சாப்பிடுவோம் வந்து நீ சாப்பிடுமானா அந்த அம்மா தொலைக்கிக்கிட்டே இருக்கு. பாத்திரங்கள் கழுவுறதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு இல்ல. அதனால அவ்வளவு சீக்கிரமா ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியாது. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இப்போ எங்க வீட்டு அம்மாவுக்கு வயசாயிட்டு, இந்த பாருங்க வந்தா தயவுசு ஹோட்டல் கூட்டு போயிருங்க. இப்ப ஹோட்டல் பரவாயில்ல, 5000 ரூபாய் பரவாயில்ல, இங்க செஞ்சா 5000 ரூபாய்க்கு எல்லாரும் சாப்பிடலாம், பரவாயில்ல, நீங்க மட்டும் போய் சாப்பிட்டு வாங்க. அந்த கஷ்டம் தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாப்பிட்டு போறவங்க சொல்லிடுவாங்க, நீங்க தான் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்ல, அது தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் பாத்திரம் தொழிற்கட்டுமா யாராவது சொல்றாங்களா? கஷ்டம் சொல்றது கஷ்டம், அது அவங்களுக்கு நஷ்டம். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டில எவ்வளவு இந்த பேரை வாசிக்கிறதுக்கும் கஷ்டம், திரும்பி சொல்றது கஷ்டம், மனசுல பதியுறது கஷ்டம். ஆனா இந்த பெயர் உள்ளவனுடைய வீட்டில ஒரு பெரிய விசேஷம் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிற்கு ஓபேத்-ஏதோம் விரும்பினதினால் அல்ல, அல்லது பிரமாணத்தின்படி அல்ல, அல்லது நியமத்தின்படி அல்ல. இட் இஸ் பை an accident. ஓபேத்-ஏதோமின் வீட்டுக்கு வந்ததற்கு காரணம், அது தாவீது தன் நகரத்திற்கு எடுத்துக்கொண்டு வரதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு வர்றான். பல வழியில ஊசாரி விழும்படி விழுந்துருமோ என்று சொல்லி ஊசாரி விழாதபடிக்கு தன் கையை நீட்டினான், தொடக்கூடல, அவன் அங்கேயே செத்துட்டான். இதை பார்த்த உடனே தாவீது பயந்துட்டான். ஊசா ஒண்ணுமே செய்யல, அவன் பாவம் எதுவும் செய்யல. அவன் தேவனுடைய ஆலயத்தின் படிவிடைகளை செய்கிறவர்களில் ஊழியர்களில் ஒருவன். அவன் நியமிக்கப்பட்டவன். ஆனா இந்த வேலைக்கு கிடையாது.
தேவனுடைய பெட்டியை சுமக்கவோ தொடவோ அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா கையை மட்டும் தான் நீட்டினான், அங்கே விழுந்து செத்தான். இதை பார்த்து அந்த ஆவிதி, எப்பா என் வீட்டுக்கு வேண்டாம், என் நகரத்துக்கு வேண்டாம். அவன் என்ன செய்யறது? சரி, ஓபேத்தேதோம் வீட்டுக்கு கூட்டு போ. அங்க கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போன ஓபேத்தேதோம் பார்த்தான், மகா பெரிய பாக்கியம், இந்த ஸ்லாக்கியனுக்கு பெரிய ஸ்லாக்கியம், நான் அற்பமான மனுஷன், என் வீட்டுக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருதுன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல வச்சு அதை ரொம்ப பராமரித்தான். அது வந்த நாள்ல இருந்து அடுத்த நாள் அந்த வீட்டுல மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது, ஆசீர்வாதங்கள் பொங்கி வழிந்தது. இந்த 3 மாதங்கள்ல ஒருத்தருக்கு கூட வியாதியே இல்லை. 3 மாதங்கள்ல பசு கண்ணு போட்டா வழக்கமா 1 தான் போடும், அது 2 போடுது. ஆடு குட்டி போட்டா வழக்கமா 2 தான் போடும், 1 அல்லது 2. ஆனா இந்த பெட்டி இருந்த நாட்கள்ல குட்டி போட்டதா 4 நாளா போடுது. இந்த செய்தி அந்த ஊருக்கு எல்லாம் தெரியுது. ஓபேத்தேதோமின் வீடு திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. என்ன தெரியல, புதையல் கிடைச்சிருச்சு. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒரு பட்டு புடவை திடீர்னு பளபளப்பான, இன்னும் தெரியல எங்க புதையல் கிடைச்சது தெரியல, யார் ஏமாந்தானு தெரியல, என்ன கொள்ளையடிச்சாங்களோ தெரியல. ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது. என்ன உடனே பரவாயில்ல, கடவுள் அவங்க ஆசிரியர் யாரா சொல்றாங்க, 100 ஒருத்தர் கூட சொல்றது. ஆமா இல்லையா? மத்தவங்க விடுதலை ஊழியக்காரன் எடுத்துக்கீங்களேன். ஒரு ஊழியக்காரன் புதுசா ஒரு ஸ்கூட்டரோ பைக் வாங்கினான், எவன் தலையை மொட்டை அரைச்சாலும் கார் வாங்கிட்டா சரி, எங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லி யார் ஏமாத்தினாலும் தெரியும். சர்ச்சைக்கு இடம் வாங்கினா போதும், ஐயோ அவன் ஏமாந்தாலும் கத்தர் கொடுத்தான் யாருமே எடுத்துக்கிறது. நாங்க ஒண்ணுமே இல்லாம நேஷனல் ஹைவேல சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிறது இடத்துல அதே ரூட் 5 கிலோமீட்டர்ல இருக்கிறோம். பிரதான சாலையில எனக்கு எந்த வெளிநாட்டு படமும் கிடையாது. என்னுடைய பேக்ரவுண்டும் அவ்வளவு சவுண்டான பேக்ரவுண்டும் கிடையாது. எங்க சபைக்கு வர்ற ஜனங்கள் ஒருத்தரும் ஐடி என்ஜினியர்ஸோ அல்லது என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. எல்லாம் பரதேசிகள். வெக்கத்தை விட்டு சொல்றேன், எல்லாம் ஸ்லம் ஏரியா. பிரதருக்கு தெரியும், சிஸ்டர் யூனிஸ்க்கு தெரியும். பாதி பேருக்கு நாங்க தான் ஹெல்ப் பண்றோம். பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுல இருந்து நர்சரியில இருந்து நர்சிங் வரையும் ஃபீஸ் கட்டுறோம். இப்போ வந்துட்டு இருக்கிற ஜெனரேஷன் தான் என்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ஜினியர் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மூலம் தான் எங்களுக்கு கனிகள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல 1 கிரவுண்ட் இடம் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வசதி கிடையாது. ஆனா 5 கிரவுண்ட் இடத்தை பிரதான சாலையில வாங்குறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதுக்கு என்னை பற்றி ஊழியக்காரர்கள் பேசின வார்த்தைகள், தூஷித்த வார்த்தைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவைகளை கேள்விப்பட்ட பொழுது நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எதுக்காக அது சொல்றேன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா அதை யாருமே அங்கீகரிக்கிறது இல்லை, கூட பிறந்தவங்க கூட அங்கீகரிக்கிறது இல்லை. அதுமாதிரி ஓபேத்தேதோம் வீட்டுல திடீரென்று இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஓபேத்தேதோம் வீட்டை போய் பாரு, எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்பவுமே பலி விருது நடக்குது, ஐயோ ஊழியர்கள் எல்லாம் வர்றாங்க. தேவனுடைய பெட்டி இருந்ததுனாலே தீர்க்கதரிசிகள் வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பெட்டி அங்க இருந்ததுனாலே தினந்தோறும் ஆசாரியன் வர ஆரம்பித்தான். தேவனுடைய பெட்டி அங்க இருந்ததுனாலே அநேக பிரபலமானவர்கள், விசேஷித்தவர்கள் வர ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் ஊரெல்லாம் பார்த்த உடனே இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தாவீதுக்கு போய் சேருது. அட்டே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம நகரத்துக்கு வர வேண்டியது ஓபேத்தேதோமுக்கு வீட்டுக்கு போயிருச்சு. இந்த 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 அங்க நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத்தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், இது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கு. ஆனா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத்தேதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தேதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று 4 விதமான ஆசீர்வாதங்கள். 1 நாளாகமத்துல 2 தான் பார்க்கிறோம். வீட்டையும் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும்.
ஆனா 2 சாமுவேல் 6:11-12 கர்த்தருடைய பெற்றி நிமித்த கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும், அதாவது அவன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரிய கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனை கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எங்க வீட்டுல சமைக்கிறவங்களை நாங்க கொஞ்சம் தூரம் வச்சு சில நேரம் போனா என் மனைவியோட அவங்களும் பெட்ல படுத்திருப்பாங்க, நான் படுக்கிற இடத்துல வேலைக்காரி. சில நேரம் பாத்தீங்கன்னா என்னடா நம்ம மனைவி கிச்சன்ல வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா எங்க அம்மா புது புடவை எடுத்து வேலைக்காரி கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் பின்னாடி இருந்து உள்ள போகும்போது பார்த்தா 2 பேரும் ஒரே வெயிட் ஐட்டமா இருப்பாங்க. ஆனா பயமா இருக்கும், கொடுத்துருவாங்க. இதுல என்னன்னா எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ரொம்ப பேருக்கு ஆசை, ரொம்ப பேருக்கு என்னன்னா எங்களை கூட உட்காந்து சாப்பிடணும். நாங்க எடுக்கிற அதே கடையில இருந்து துணி எடுத்து கொடுப்போம், எடுக்கணும். சரி, அது போட்டோம். ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் வீட்டாரையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும், மனைவி பிள்ளைகளை மட்டும் சொல்லி இல்ல, என்ன சொல்லியிருக்கு? வீட்டார் அனைவரும், பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, துவைக்கிறவங்க, கழுவுறவங்க, சமைக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, வயல்ல வேலை செய்யற எல்லாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதித்தாரு? அவங்க நீதிமான்கள் அல்ல, அவங்க பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்களும் அல்ல. They are not appointed for blessings, but out of angel. தேவனுடைய பெற்றி நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் ஓபேத்-ஏதோமின் வீட்டில் ஓபேத்-ஏதோமினால் வரவில்லை, ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து பெற்றியினால் வந்தது. கொஞ்சம் புரிஞ்சு இப்பதான் கொஞ்சமா நான் உங்களை டீப்பா கொண்டு போறேன். குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள முடிச்சிருவேன் நான். ஆகையினால இந்த தேவனுடைய பெற்றி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, முதல்ல வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியையும் ஆசீர்வதிப்பார். எங்க பாட்டி 94 வயசுல செத்தாங்க. எங்க வீட்டுல ஒரு கரண்டி ஒண்ணு இருந்துச்சு. அந்த காலத்துல இண்டாலியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அலுமினியம் வந்துச்சு. முதல் வெண்கலம், இரும்பு, இண்டாலியம், செம்பு, அப்புறம் அலுமினியம், அப்புறம் தான் ஸ்டீல் வந்துச்சு. என்ன இண்டாலியம்? அது எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும் போது, எங்க பாட்டி இருந்ததெல்லாம் இந்த மாதிரி இந்த கரண்டி எப்படி தெரியுமா? என்ன என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா வீட்டுல கொடுத்தது. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. இப்ப எங்க அம்மா கிட்ட வந்தது, எங்க அம்மா பயன்படுத்துறாங்க. அது அப்படியே தேஞ்சி முனையில அப்படியே ஆப்பிள்ல பாதி, இந்த ஆப்பிள் லோகோல பாதி கால்வாசி கட்டான மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும் அந்த கரண்டியும். அப்பதான் தெரியும். அப்ப எனக்கு பைபிள் தெரியாது. அந்த கரண்டியை பார்த்தப்போ கரண்டியை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுவாங்களே அந்த பாத்திரத்தை, அது பிரியாணி செய்யற பாத்திரம். ஏன்? வேற எதுவும் பிரியாணி செஞ்சா அதுல நல்லா வரும். சில பேரு இதுல ஆப்பம் சுட்டா இதுல நல்லா வரும். இதை நம்ம அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். உண்மையானது தெரியாது, மனசுல அது பதிஞ்சிருச்சு. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய வேறு எவரான ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி யோவான் 6:37 வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய பெற்றி நிமித்த கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார், வீட்டிலுள்ள பொருட்களை ஆசீர்வதிக்கிறார், அந்த வீட்டில் ஓனர் ஆசீர்வதிக்கிறார். இதை தாவீது கேள்விப்பட்ட உடனே, தாவீது இதை இப்ப என் நகரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதை கொண்டு தன் நகரத்துக்கு கொண்டு வருகிறான். அதை கொண்டு வருகிற பொழுதுதான் நடனமாடி கொண்டு வருகிறான். பலகனி வழியாக அவனுடைய மனைவியாகி மீகால், ராஜாவாகி சவுலுடைய மகள் மீகால் பலகனி வழியாக பார்க்கிறார். ஐயோ ராஜா என்ன மேல் துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சாலும். நினைச்சாலா சொல்லுங்க, வெளியே சொல்லல, இருதயத்தில் அவமதித்தார். அவருடைய விளைவு என்ன? அவள் வாழ்நாள் முழுசும் பிள்ளை இல்லாத இருந்தது. தாவீதோடு இருந்தப்ப மட்டும் கிடையாது,
சவுல் அவளை தாவீது கிட்ட பிரிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்கிறான். நிறைய பேருக்கு இது வேதத்தால இருக்கான, நிறைய பேர் அதை தெரியாது, அதை மைண்ட் பண்றது இல்ல. தாவீதின் மனைவியாகி மீகாலை சவுல் பலவந்தப்படுத்தி அவனை வேறு பிரித்து மீகாலை இன்னொருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறான். அப்ப கூட அவருக்கு குழந்தை இல்ல. ஏன்? அடுத்த நாள் அந்த வீட்டுல மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது, ஆசீர்வாதங்கள் பொங்கி வழிந்தது. இந்த 3 மாதங்கள்ல ஒருத்தருக்கு கூட வியாதியே இல்லை. 3 மாதங்கள்ல பசு கண்ணு போட்டா வழக்கமா 1 தான் போடும், அது 2 போடுது. ஆடு குட்டி போட்டா வழக்கமா 2 தான் போடும், 1 அல்லது 2. ஆனா இந்த பெட்டி இருந்த நாட்கள்ல குட்டி போட்டதான் 4 நாளா போடுது. இந்த செய்தி அந்த ஊருக்கு எல்லாம் தெரியுது. ஓபேத்-ஏதோமின் வீடு திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. என்ன தெரியல, புதையல் கிடைச்சிருச்சு. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஒரு பட்டு புடவை திடீர்னு பளபளப்பான, இன்னும் தெரியல எங்க புதையல் கிடைச்சது, யார் ஏமாந்தானே தெரியல, என்ன கொள்ளையடிச்சாங்களோ தெரியல. ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது. என்ன உடனே பரவாயில்ல, கடவுள் அவங்களை ஆசீர்வதி யாரா சொல்றாங்க, 100 ஒருத்தர் கூட சொல்றது. ஆமாவா இல்லையா? மத்தவங்களை விடுங்க, ஊழியக்காரன் எடுத்துக்கீங்களேன். ஒரு ஊழியக்காரன் புதுசா ஒரு ஸ்கூட்டர் பைக் வாங்கினான், எவன் ஏமாந்தானு, எவன் தலையை மொட்டை அரைச்சாலும் கார் வாங்கிட்டா சரி, எங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லி யார் ஏமாத்தினாலும் தெரியும். சர்ச்சைக்கு இடம் வாங்கினா போதும், ஐயோ எவன் ஏமாந்தாலும். கர்த்தர் கொடுத்தான் யாருமே எடுத்துக்கிறது. நாங்க ஒண்ணுமே இல்லாம நேஷனல் ஹைவேல சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கிறது இடத்துல அதே ரூட்ல 5 கிலோமீட்டர்ல இருக்கிறோம். பிரதான சாலையில எனக்கு எந்த வெளிநாட்டு படமும் கிடையாது. என்னுடைய பேக்ரவுண்டும் அவ்வளவு சவுண்டான பேக்ரவுண்டும் கிடையாது. எங்க சபைக்கு வர்ற ஜனங்கள் ஒருத்தரும் ஐடி என்ஜினியர்ஸோ அல்லது என்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. எல்லாம் பரதேசிகள். வெக்கத்தை விட்டு சொல்றேன், எல்லாம் ஸ்லம் ஏரியா. பிரதருக்கு தெரியும், சிஸ்டர் யூனிஸ்க்கு தெரியும். பாதி பேருக்கு நாங்க தான் ஹெல்ப் பண்றோம். பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுல இருந்து நர்சரியில இருந்து நர்சிங் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான் என்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ஜினியர் வேலைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் மூலம் தான் எங்களுக்கு கனிகள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல 1 கிரவுண்ட் இடம் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு வசதி கிடையாது. ஆனா 5 கிரவுண்ட் இடத்தை பிரதான சாலையில வாங்குறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதுக்கு என்னை பற்றி ஊழியக்காரர்கள் பேசின வார்த்தைகள், தூஷித்த வார்த்தைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவைகளை கேள்விப்பட்ட பொழுது நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எதுக்காக அது சொல்றேன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா அதை யாருமே அங்கீகரிக்கிறது இல்லை. கூட பிறந்தவங்க கூட அங்கீகரிக்கிறது இல்லை. அது மாதிரிதான் ஓபேத்-ஏதோமின் வீட்டுல திடீரென்று இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஓபேத்-ஏதோம் வீட்டை போய் பாரு, எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்பவுமே பலி விருது நடக்குது, ஐயோ ஊழியர்கள் எல்லாம் வர்றாங்க. தேவனுடைய பெட்டி இருந்ததுனாலே தீர்க்கதரிசிகள் வர ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பெட்டி அங்க இருந்ததுனாலே தினந்தோறும் ஆசாரியன் வர ஆரம்பித்தான். தேவனுடைய பெட்டி அங்க இருந்ததுனாலே அநேக பிரபலமானவர்கள், விசேஷித்தவர்கள் வர ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் ஊரெல்லாம் பார்த்த உடனே இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தாவீதுக்கு போய் சேருது. அட்டே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம நகரத்துக்கு வர வேண்டியது ஓபேத்-ஏதோமுக்கு வீட்டுக்கு போயிருச்சு. இந்த 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 அங்க நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், இது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கீங்க. ஆனா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கு பாருங்க. வாசிக்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று 4 விதமான ஆசீர்வாதங்கள். 1 நாளாகமத்துல 2 தான் பார்க்கிறோம், வீட்டையும் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆனா 2 சாமுவேல் 6:11-12 கர்த்தருடைய பெட்டி நிமித்த கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும், அதாவது
அவன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரிய கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவன் வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனை கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. எங்க வீட்டுல சமைக்கிறவங்களை நாங்க கொஞ்சம் தூரம் வச்சு சில நேரம் போனா என் மனைவியோட அவங்களும் பெட்ல படுத்திருப்பாங்க, நான் படுக்கிற இடத்துல வேலைக்காரி. சில நேரம் பாத்தீங்கன்னா என்னடா நம்ம மனைவி கிச்சன்ல வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா எங்க அம்மா புது புடவை எடுத்து வேலைக்காரி கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் பின்னாடி இருந்து உள்ள போகும்போது பார்த்தா 2 பேரும் ஒரே வெயிட் ஐட்டமா இருப்பாங்க. ஆனா பயமா இருக்கும், கொடுத்துருவாங்க. இதுல என்னன்னா எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ரொம்ப பேருக்கு ஆசை, ரொம்ப பேருக்கு என்னன்னா எங்களை கூட உட்காந்து சாப்பிடணும். நாங்க எடுக்கிற அதே கடையில இருந்து துணி எடுத்து கொடுப்போம், எடுக்கணும். சரி, அது போட்டோம். ஓபேத்ஏதோமின் வீட்டையும் வீட்டாரையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும், மனைவி பிள்ளைகளை மட்டும் சொல்லி இல்ல, என்ன சொல்லியிருக்கு? வீட்டார் அனைவரும், பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, துவைக்கிறவங்க, கழுவுறவங்க, சமைக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, வயல்ல வேலை செய்யற எல்லாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதனால் ஆசீர்வதித்தாரு? அவங்க நீதிமான்கள் அல்ல, அவங்க பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்களும் அல்ல. They are not appointed for blessings, but out of angel. தேவனுடைய பெட்டி நிமித்தம் இந்த ஆசீர்வாதம் ஓபேத்ஏதோமின் வீட்டில் ஓபேத்ஏதோமினால் வரவில்லை, ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து பெட்டியினால் வந்தது. கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களை டீப்பா கொண்டு போறேன். குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள முடிச்சிருவேன் நான். ஆகையினால இந்த தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, முதல்ல வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உன் கூடையும் உன் மாற்றி செய்கிற தொட்டியையும் ஆசீர்வதிப்பார். எங்க பாட்டி 94 வயசுல செத்தாங்க. எங்க வீட்டுல ஒரு கரண்டி ஒண்ணு இருந்துச்சு. அந்த காலத்துல இண்டாலியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அலுமினியம் வந்துச்சு. முதல் வெண்கலம், இரும்பு, இண்டாலியம், செம்பு, அப்புறம் அலுமினியம், அப்புறம் தான் ஸ்டீல் வந்துச்சு. என்ன இண்டாலியம் அது எங்க அம்மா நான் சின்ன பையனா இருக்கும் போது, எங்க பாட்டி உண்மைதான் இந்த மாதிரி இந்த கரண்டி எப்படி தெரியுமா, என்ன என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா வீட்டுல கொடுத்தது. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. இப்ப எங்க அம்மா கிட்ட வந்தது, எங்க அம்மா பயன்படுத்துறாங்க. அது அப்படியே தேஞ்சி முனையில் அப்படியே ஆப்பிள்ல பாதி, இந்த ஆப்பிள் லோகோல பாதி கால்வாசி கட்டான மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும் அந்த கரண்டியும். அப்பதான் தெரியும். அப்ப எனக்கு பைபிள் தெரியாது. அந்த கரண்டியை பார்த்தப்போ, கரண்டியை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுவாங்களே அந்த பாத்திரத்தை, அது பிரியாணி செய்யற பாத்திரம். ஏன்? வேற எதுவும் பிரியாணி செஞ்சா அதுல நல்லா வரும். சில பேர் இதுல ஆப்பம் சுட்டா இதுல நல்லா வரும். இதை நம்ம அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். உண்மையானது தெரியாது, மனசுல அது பதிஞ்சிருச்சு. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய வேறு எவரான ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி யோவான் 6:37 வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய பெட்டி நிமித்த கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார், வீட்டில் உள்ள பொருட்களை ஆசீர்வதிக்கிறார், அந்த வீட்டில் ஓனர் ஆசீர்வதிக்கிறார். இதை தாவீது கேள்விப்பட்ட உடனே, தாவீது இது இப்ப என் நகரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதை கொண்டு தன் நகரத்துக்கு கொண்டு வருகிறான். அதை கொண்டு வருகிற பொழுதுதான் நடனமாடி கொண்டு வருகிறான். பலகனி வழியாக அவனுடைய மனைவியாகி மீகால், ராஜாவாகி சவுலுடைய மகள் மீகால் பலகனி வழியாக பார்க்கிறார். ஐயோ ராஜா என்ன மேல் துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சாலும். நினைச்சாலாம் சொல்லுங்களேன், வெளியே கூட சொல்லல, இருதயத்தில் அவமதித்தார். அவருடைய விளைவு என்ன? அவள் வாழ்நாள் முழுசும் பிள்ளை இல்லாத இருந்தது. தாவீதோடு இருந்தப்ப மட்டும் கிடையாது, சவுல் அவளை தாவீது கிட்ட பிரிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்கிறான். நிறைய பேருக்கு இது வேதத்தான் இருக்கான, நிறைய பேர் அதை தெரியாது, அதை மைண்ட் பண்றது இல்ல.
தாவீதின் மனைவியாகி மீகாலை சவுல் பலவந்தப்படுத்தி அவனை வேறு பிரித்து மீகாலை இன்னொருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறான். அப்ப கூட அவருக்கு குழந்தை இல்லை. ஏன்? தேவனுடைய பெற்றி நிமித்தம் தன் இருதயத்தில் அவமதித்ததினாலே. அப்படி என்னங்க தேவனுடைய பெற்றிய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அதுல? அது அப்படி என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லி சமீபத்தில் நிறைய வீடுகள்ல இப்ப நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க நிறைய ஸ்டால்ஸ்ல இந்த மொமெண்டோஸ் விற்கிற ஸ்டால்ல பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி தங்க கலர்ல வெள்ளி கலர்ல மரத்துல இதெல்லாம் செஞ்சு வச்சுப்போ நிறைய பேர் வாங்கிட்டு வரும். எங்க வீட்டுல 2 நான் 3 முறை போனேன், 2 முறை வாங்கிட்டு வந்தேன், 3 முறை வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு சிலர் கொடுத்தேன். எங்க வீட்டுல அழகு பொருளாக தான் வச்சிருக்கிறோம். அதை நிறைய பேரு சில வழிபாடு செய்கிறவர்கள், சிலர் இந்துக்கள் வீட்டுல கூட வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஓபேதேதோமுடைய வீட்டுக்கு வந்த ஆசீர்வாதம் இந்த பெட்டி மூலமா நமக்கும் வராதா என்கிற ஏக்கம் தான். சில இடத்துல நான் முதல் முறையாக இங்கிலாந்துக்கு 96 போனப்போ ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல சொன்னாங்க, இந்த ஒரு அப்பதான் நான் பாக்குறேன் 1996ல அதோனி தெரியுதா? ஆமா, உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஜெருசலேம்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ கேஸ்ல காட்டுறாங்க. அந்த ஷோ கேஸ் கீழே பார்த்தா ஒயின் பாட்டில், விஸ்கி பாட்டில், பியர் பாட்டில், பிராண்டி பாட்டில் இருக்கு. அங்க இங்கிலாந்து தேசத்துல ஃபாதர்கள்லாம் ஒயின் சர்வசாதாரணமா குடிக்கிறாங்க. ஏன்னா இயேசுநாதர் கானா ஒரு கல்யாணத்துல ஒயின் தானே குடிச்சாரு. நான் அந்த பைத்தியக்காரன் சொன்னேன், அது ஒயின் இல்லடா, ஃபெர்மெண்டட் நான் ஃபெர்மெண்டட்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு தமிழ்ல தான் அழகா இருக்கு, திராட்சை ரசம்னு இருக்கு. அது கிரேப் ஜூஸ், நான் ஒயின். இங்கிலீஷ்ல அதான் இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை. கண்டதுக்கும் ஒரே வார்த்தை இருக்கும். நமக்கு மட்டும்தான் மாமானா யாரு, அத்தான்னா யாரு, அத்தைனா யாரு, அண்ணினா யாரு, என்ன சித்தினா யாரு, பெரியம்மானா யாருன்னு. இங்கிலீஷ்ல ஆண்டி ஆண்டி ஆண்டி, அத்தைக்கு ஆண்டி தான், சித்திக்கு ஆண்டி தான், பெரியம்மாவுக்கு ஆண்டி தான். இல்ல, நமக்கு அப்படி கிடையாது. திராட்சை ரசம்னு அழகா எழுதியிருக்கு. மொழிபெயர்த்த பிராமணர்கள் ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க திராட்சை ரசம். அது மாதிரி தேவனுடைய பற்றி நிறைய வீடுகள்ல இருக்குது, தவறு இல்லை. ஆனா அதனுடைய அர்த்தம் தெரியாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது அர்த்தம் கிடையாது, அது உங்களுக்கு ஆபத்தா போய் முடியும். அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. தேவனுடைய பெட்டி, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே இந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிற பொழுது மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடிற்று, காரிருள் தேவனுடைய ஆலயத்தை மூடிற்று. மகிமை காரிருளில் தேவன் வாசம் பண்ணினார். அந்த தேவாலயத்துக்குள்ள மகிமை இறங்கின பொழுது ஆசாரியர்களால் கூட அங்கே நிற்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பதான் பார்த்தாங்க, பெரிய ஆலயம் கட்டியாச்சு, தங்கத்திலே கட்டியிருக்கான், பெருசா கட்டியிருக்கான். அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளில எல்லாரும் கூடி ஆராதிக்கிறார்கள். ஆராதித்துக் கொண்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிற பொழுது உடன்படிக்கை பற்றி உள்ளே கொண்டு வருகிறார்கள். எப்பவும் இல்லாத ஒரு பெரிய மகிமை தேவாலயத்துக்குள் வந்தது. எல்லாருக்கும் பயம் பிடிச்சது. ஒரு காரிருள் மேகம் போல வந்தது. மகிமையை தாங்கக்கூட முடியாமல் ஆசாரியர்கள் விழுந்து போனார்கள். They were slain in the spirit out of the glorious presence. தேவனுடைய பிரசன்னம் எப்படி வந்தது? உடன்படிக்கை பெட்டி உள்ளே வந்தது பொழுது. அப்படியான அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு என்று சொல்லி இங்க அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சா? மோசேக்கு தேவன் கொடுத்த தன் கை விரல்களினாலே எழுதின உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த 2 கற்பலகைகள், தேவன் எழுதின வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின. அவைகளை தவிர வேறு ஒன்றும் அதில் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த வார்த்தை தான் அந்த மகிமைக்கு காரணம், இந்த வார்த்தை தான் அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம்னா இந்த வார்த்தை என்ன? பழைய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து
வார்த்தையாக உடன்படிக்கை பெற்றுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? யோவான் 1 முதல் வசனத்தில் சொல்லியிருக்கேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. 14 வசனத்துல அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப நல்லா கவனிங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். இந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியானால் இயேசு வார்த்தையாக யாருக்குள் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்களே இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டின் உடன்படிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15 7 வசனத்தில் நீங்கள் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வாசம் பண்ணுமானா நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். எதை கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? நம்ம பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறோம். ஒரு ஹோட்டலுக்குள்ள கடைக்குள்ள போகும்போது ஏதோ வாங்க போகும்போது பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறோம். நீங்க பாக்கெட்ல இருக்கிறத பார்க்காதீங்க, உங்க இருதயத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி தான் சொல்லுவாங்க, ஏயா எங்க காசு இருக்கு, என்ன இப்ப பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிறீங்க? நான் பண்றது பைத்தியமா தெரியும், ஆனா அது நிறைவேறும் பொழுது நல்லா கவனிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கும். இந்த நிச்சயமான இந்த விசுவாசத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது வாயினால அறிக்கையிடணும். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திற்கும் அதில் பிரியப்படுவதின் கனியை 20வது வசனத்தில் அதே நீதிமொழிகள் 18:20 அவனவனுடைய வாயின் பலனால் அவனவனுடைய வயிறு நிரம்பும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க ஆசீர்வாதம் உங்க பையில கிடையாது, வாயில இருக்கு. அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? வாயில இருக்கு. The fruits of the tongue is in your mouth. அதை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அதன் கனியை life and death is in your tongue. சரி, இப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் வார்த்தை வாயின் வழியாய் வெளிவரும். இது ஆசீர்வாதத்தை சாபத்தை உங்களுக்கு உண்டாக வைத்திருக்கிறேன். எதை வேணாலும் எடுத்துக்கங்க, 109 சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 109 17 18. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அடுத்து சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தைத்து தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும். எண்ணெய் இருக்குல்ல, அது ஆக்சுவலா கொழுப்பு. அவன் எலும்புகளில் கொழுப்பை போல போன் மேரோ இருக்குல்ல, அதான். ஆசீர்வாதத்தை விரும்பினால் அவன் என்ன வசனத்தினுடைய துவக்கம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அது அவனை விட்டு என்ன பண்ணிட்டான்? நல்லா கவனிங்க. இந்த சாபம் இருக்க அது சூடு சொரணை இல்லாதது. நீங்க மனசுல விரும்பினாலே போதும், வந்து உங்க அட்டை மாதிரி ஒட்டிக்கணும். ஆனா ஆசீர்வாதம் இருக்கு, அது ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பொசசிவ். நீங்க மனசுல வேண்டாம்னு சொல்லிட்டாலே அது 100 மைலுக்கு தூரம் போயிடும். அவ்வளவு சென்சிட்டிவ். ஆண்டவரும் அப்படிதான், பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான். மனசுல நீங்க வேண்டாம்னு சொன்னாலோ, இந்த மீகால் மனசதான் அவமதித்தாலாம். ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ். ஹோலி ஸ்பிரிட்
நீ வாய் திறந்து பேச வேணாம், நீங்க மனசுல நினைச்சாலே ஆசீர்வாதத்தை நீங்க விரும்பணும். அலையக்கூடாது, பேராசை கூடாது. தேவன் எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நான் விரும்புகிறதுல ஆசைப்படுகிறதுல தவறே கிடையாது. ஆண்டவன் மனிதனை படைப்பதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிட்டு தான் படைச்சார். படைச்சிட்டு சொன்னாரு, இதெல்லாம் உனக்குதான், இது எல்லாமே இது எல்லாமே அவர் சொன்னார். வானத்தை காட்டினாரு, பூமியை காட்டினாரு, மரங்களை காட்டினாரு, மிருகங்களை காட்டினாரு, செடிகளை காட்டினாரு, எல்லாத்தையும் இது எல்லாமே யாருக்குதான்? உனக்கு தான் சொல்லிட்டு சொன்னாரு, இதை ஆண்டு அனுபவித்துக்கொள். என்னன்னா பவர் ஆஃப் ரூலிங், பவர் ஆஃப் என்ஜாயிங். இந்த பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கிறவங்க இன்னிலிருந்து இதை ஆண்டு அனுபவிக்கவும், தேவைப்பட்டால் இவர்கள் விற்கவும், இதை அபிவிருத்தி செய்யவும், இதை தானம் பண்ண கூட அவங்களுக்கு நான் எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறேன். இட்ஸ் கால்ட் பவர் ஆஃப் அட்டர்னி. இல்ல, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டிப்பின் நாளில மனிதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு. ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அவனை உருவாக்குற பொழுது நம்முடைய சாயலாக நம்மை போல ஒரு மனுஷனை உருவாக்குவோம் என்று சொன்னார். ஆங்கிலத்தை எப்படி சொன்னா, the likeness of God. ஒரு டிரான்ஸ்லேஷன் இமேஜ் ஆஃப் காட் இருக்கு, லைக்னஸ் ஆஃப் காட். இமேஜ் அப்படின்னா நிழலுக்கும் இமேஜ் தான், சிலைக்கும் இமேஜ் தான். ஆனா லைக்னஸ்னா ரெட்ட பிறப்பு இருக்குல்ல, ட்வின்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. என்ன ஆமா இல்லையா? இப்ப போன வருஷம் இந்த எக்ஸாம்ல +2ல ஒரு ரெட்டையர் பாஸ் பண்ணிருக்கிறாங்க, 589 மார்க். ரெண்டு பேரும் 589. காரணம் ட்வின்ஸ். சரி, இப்பதான் அப்படின்னா 10th ரெண்டு பேருமே 500க்கு 492 என்னமோ எடுத்துருக்க. ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவோடு கூட நாமும் ட்வின்ஸா இருக்கிறோம்ன்றது மறந்துடாது. இந்த ஜனங்கள் நம்மில் இயேசுவை தேடுகிறார். நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய ஜீவியம், எதற்காகவும் நாம் இயேசுவை கனயீனம் பண்ணக்கூடாது. பிரதர் சொன்னாங்கல்ல, பிரதர் வீட்டுக்கு, பாஸ்டர் வீட்டுக்கு அவங்க வீட்டில் நான் ஒரு 14 நாள் தங்கியிருந்தேன். 14 நாள்ல அவங்க வீட்டில் கூடுதலாக ஜெபம் பண்ணி பைபிள். அப்போ இந்த பிள்ளை இப்போ குழந்தையோட வந்திருக்காரு, சின்ன பொண்ணு, குட்டிமான்னு சொல்லுவோம், குட்டி பொண்ணு. அந்த பிள்ளை 7 வயசு. அன்னைக்கு கேட்ட பாட்டை இப்ப பாட சொல்லி கேட்கிறான். துபாயில எங்க சர்ச்சில் பாடுங்க அந்த பாட்டை பாடு. அந்த பாட்டை பாடுறதுக்கு நான் மறுபடியும் பிறந்து வரணும். 1000 இருந்தன்னு ஒரு பாட்டு பாடி CD எல்லாம் வெளியிட்டு இருக்கிறேன். ரொம்ப 7:30 கட்டைக்கு மேல போனோம். எங்க பிள்ளைங்க கூடிய பேர பிள்ளைகள் அப்பா அந்த பாட்டை பாடுங்க, அந்த பாட்டை பாடுங்க. போனேன், புது வருஷம் ஆறாதுங்கள, கஷ்டப்பட்டு பாடிட்டேன். பாடினதுக்கு பிறகு என் மகன் சா, அப்பா இனிமேல் பாடாதீங்க, நீங்க பாடும்போது எங்கேயும் வலிச்சிருக்கோம் அப்படின்னா. ஆரம்பத்துல பாடினோம், இப்ப முடியல. அது மட்டும் இல்ல, எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. நான் 2 வேளை இன்சுலின் போடுறேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே என்னை பலவீனப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. லைக்னஸ் ஆஃப் காட்னு என்ன அர்த்தம்னா, கண்ணு ஒரு மாதிரி, மூக்கம் ஒரு மாதிரி, வாயம் ஒரு மாதிரி, வாய்க்குள்ள இருக்கிற நாக்கம் ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் சொன்னாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாட் யூ ஸ்பீக் யூ வில் ஈட். எந்த காரணத்தை முன்னிட்டும் சாபத்தை குறிச்சு பேசாதீங்க, ஒருத்தரையும் சபிக்காதீங்க. பெண்கள் அதிகமா பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, அது வீட்டுக்காரோட பிரச்சனை வந்தா எனக்கு வரமாட்டேங்குது சாபம் தான் எடுத்த உடனே அவர் சொல்றதுதான். என்னது என்ன சொல்லுவாங்க, செத்து பையன் பெரும்பாலும் பெண்கள் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்க சாகும் பொழுது மாங்கல்யத்தோடு சாகணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பூவும் பொட்டோடு சாகணும். அதனால புருஷனை சாவுன்னு சொல்றது கிடையாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன எனக்கு வர மாட்டேங்குது சாவு அப்படி சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1 மாசம் உங்க லைஃப்ல குறையுதுன்னு அர்த்தம்.
எது வந்தாலும் என்னை ஆண்டவர் நன்றாய் வைத்திருப்பார். நான் வாழ்வதும் நான் உயிரோடு இருப்பதும் என் கணவனுக்காக அல்ல, ஆண்டவருக்காக. என் பிள்ளைகளுக்காக அல்ல, என் ஆண்டவருக்காக. அப்படியானால் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப we are the carrier of Jesus. We are the carrier of the power of Jesus. Or we are revealing the image of Jesus. நான் பல்கலைக்கழகத்துல டைப்பிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் டெம்பரரியா இருக்கும். 19 வயசு நான் வேலைக்கு போகும்பொழுது, அப்ப யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெரினா பீச்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பிஜி, போஸ்ட் கிராஜுவேட், ரிசர்ச் ஸ்காலர்லாம் அங்க படிக்கிறாங்க. அப்ப நான் வேலையில சேர்ந்த புதுசுல 11:30 மணிக்கு டீ டைம். கேன்டீனுக்கு எல்லாரும் போவோம். நாங்க 132 பேர் டெம்பரரி ஸ்டாஃப். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலி. 1977ல ஏறக்குறைய 48 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அங்க போகும்போது முதல் நாள் 132 பேருடன் சேர்ந்திருந்தேன். அப்போ கேன்டீனுக்கு வந்துட்டு போற மாணவர்கள் வேற மற்ற காலேஜஸ்ல இருந்தெல்லாம் வருவாங்க. நிறைய விஷயங்களுக்காக ஒரு மார்க் ஷீட்டு, சர்டிபிகேட்டு, என்ன கான்வெகேஷனுக்காக எல்லாம் வருவாங்க. அப்படி டீ குடிச்சிட்டு வர்ற பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை, இவனுங்கெல்லாம் எல்லாம் வாலிப பசங்க. 132 பேர், 4 பேர் தான் கல்யாணம் ஆனாலும் இது எல்லாரும் அது எல்லாத்துலயும் சின்ன பையன் நான் தான். எனக்கு வயசு 19. மற்ற நாள் 30 வயசு வரையும் எல்லாம் டெம்பரரி தான். இப்படி பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணுவான்னு முதல் நாள் பார்த்தேன். 2வது நாள் அவங்களோட நிக்க முடியல என்னால. நான் என்ன பண்ணேன்னா தனியா வந்து நின்னேன். அப்ப அதுல ஒரு குரூப் லீடர் சொன்னா, டேய் லாஸ்ட் ஏன்டா அங்க நிக்கிறேன்? ஒன்னடா சும்மா நிக்கிறேன். நான் நின்னுகிட்டு நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுறான். அதுக்கு இன்னொருத்தன் அந்த லீடர் சொன்னா, அவன் என்னடா ஆம்பளை இல்லையா? அது சென்னை பாஷையில சொல்ற மாதிரி அவன் என்ன 9 கேட்டான். 9 ரொம்ப டீசெண்டா சொல்றான். வேற மாதிரி சொன்னான், கெட்ட வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை என் காது கூட கேட்டுச்சு. அப்ப எனக்கு நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். ஒரு அரை பல்லு குச்சிடும், துடிக்குது. ஆனா ஆவியான சொல்றாரு, இயேசு வெளிப்படுத்தும், நீ இயேசு வெளிப்படுத்தும், நீ இயேசு, நீ வாலிபன், நீ கிராமத்தான் கிடையாது, நீ இயேசு வெளிப்படுத்த. அப்படியே கொஞ்ச நாள் அவனுக்கு எதிரில் இருக்கிறது இல்லை. நான் தனியா தூரம் போயிடுறது. லஞ்ச் டைம்ல அண்ணா சமாதியில போய் முழங்கா படிட்டு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நாள் ஆச்சு. எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவேன். இங்க ஒரு பேட்ஜ் இருக்கும், இங்க பேட்ஜ் ஜீசஸ் லவ்ஸ் ஒரு பேட்ஜ் இருக்கும். பாக்கெட்ல ஒரு பெருசா வசனங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு வசனத்தை எல்லாரும் படிக்கிற மாதிரி வச்சுட்டு போவேன். நான் கூப்பிட்டு யாருக்கும் சொல்ல மாட்டேன். பார்த்த உடனே எல்லாருடைய கண்ணிலைக்கு தான் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனம் வச்சுட்டு போவேன். சரி, இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஆபீஸ்லயே உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதே அந்த 132 பேர்ல யார் என்ன 9ஆடான்னு சொல்லி கேட்டான். ஏய் அதுக்கு அவனுக்கு பிடிக்காது. ஏன்டா அவன் ஒரு சன்னியாசி. நான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சாமி ஆடுறான். நான் ரிசைன் பண்றப்போ எனக்கு 32 வயசு. அப்ப நான் வந்தாலே என்னை பாக்குறவன் வீடு பிடிக்கிற, சிகரெட் பிடிக்கிறவன் மறைக்க ஆரம்பிச்சான். கேலி கிண்டல் பரியாசம் பண்ற வாயை பத்திக்கிட ஆரம்பிச்சான். திரும்பி நான் போறதை பார்த்துட்டு சொன்னானுங்க, டேய் ஜீசஸ் வர்றாரு, அமைதியாயிரு. எந்த வாய் என்ன 9ன்னு சொல்லிச்சோ அந்த வாய் இப்ப சொல்லுது ஜீசஸ் வர்றாரு. ஆபீசர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு சொல்ல, சார் நீ வேண்டிக்க, நீ ஜெபம் பண்ணு, கொஸ்டின் பேப்பர் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் நினைக்கிற எக்ஸாம் ரொம்ப அது மாதிரி ரொம்ப எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா 75ல அரியர்ஸ் வச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு சிலபஸும் கிடையாது. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறதுக்கு நாங்க படாத பாடுபடணும். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு மெசஞ்சர் கிட்ட கொடுத்து அனுப்பணும். அந்த கொஸ்டின் பேப்பர் போகும், ஆனா கேண்டிடேட் வர மாட்டான். அதுக்கு பல ஆயிரம் செலவாயிருக்கும். சில நேரம் கேண்டிடேட் வந்திருப்பான், கொஸ்டின் பேப்பர் போயிருக்காது. என்ன யூனிவர்சிட்டி கலகலத்துறோம். அந்த நாள்ல ஃபேக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அங்க உள்ள சீஃப் சூப்பரண்டுக்கு போன்லயே டிக்டேட் பண்ணுவார் கொஸ்டினை. அப்படியெல்லாம் நடக்கும். அதனால எங்க சூப்பரண்ட் சீஃப் சூப்பரண்ட் சொல்லலாம், சார்
எக்ஸாம் நல்லபடியா நடக்கணும், சென்ட்ரல் வேல்யூவேஷன் நல்லபடியா நடக்கணும், ரிசல்ட் குறிப்பிட்ட தேதியில பப்ளிஷ் ஆகணும். ஜெர்மனிக்க என்ன சொல்ல வர்றேன்னா, wherever you are, you have a chance, you have choice and chance to reveal Jesus. காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை. We are the carrier of the powerful word of God, which has the power of creation. Rema, and it's not the spoken word. The spoken word means the word which is coming out of his mouth has got the power of creation. Logos, the written word. The word which is written, it is unchangeable. Written is written. No one can change it. வேதத்தில் எழுதினது எழுதினதே. இந்த எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக எனக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு சுதந்திரித்துக் கொள்வீர்களானால் அது உங்களுடையதாக இருக்கும். இப்போ தேவனுடைய பெட்டி கொண்டு வர்றாங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு கவனிங்க. இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் யுத்தம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சுக்குவாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள் இருந்தாலே பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது. இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். பெரிய படைபலத்தோடு வந்தாலும் இஸ்ரவேலர்கள்ட்ட ஆயுதம் குறைவாக இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? பெலிஸ்தர் தேடி தேடி பார்க்கிறான். நம்மகிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு இருக்கு, ஆனாலும் அவங்க மேற்கொள்றாங்க. என்னடா காரணம்னா, அங்க இருக்கிற ஒருத்தன் சொன்னா, டே அவன் வீரம் சீரம் கிடையாது, அவனுக்கு பெரிய திறமைசாலி எல்லாம் கிடையாது, அவனுக்கிட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெற்றிருக்கு, அதுதான்டா காரணம். அப்படியா? அப்படின்னா அதை தூக்கூடாமா? எதை? உடன்படிக்கை பெட்டி தூக்கு. உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. தூக்கிட்டு வந்த உடனே எங்க வைக்கிறதுன்னு இப்ப பிரச்சனை. எங்க வைக்கிறது? பெலிஸ்தர் எல்லாரும் யார் வீட்டுல வைக்கிறது, எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் முடிவு பண்ணானுங்க, நம்ம தாகோருடைய கோயில்ல கொண்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா இஸ்ரவேலருக்கு இது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆகவே இந்த பெட்டி யாருடைய வீட்டுல இருக்க வேணாம், தாகோருடைய கோயில்ல கொண்டு வந்து வச்சிடலாம், நம்முடைய குலதெய்வத்தை கிட்ட கொண்டு வந்து வச்சிடலாம், நம்முடைய கோயில்ல கொண்டு வந்து வச்சிடலாம்னு வச்சுட்டு பத்திரமா இருக்கட்டும், கோயில்ல இருக்கட்டும். அவனுக்கு நினைச்சது என்னன்னா, இந்த கோயிலுக்குள்ள தேவனுடைய பெட்டி வந்துச்சுன்னா நம்ம தெய்வத்துக்கு இன்னும் வல்லமை கிடைக்கும், இன்னும் வல்லமை கிடைக்கும். நிறைய இந்துக்கள் வீட்டுல பூஜை அறையில இயேசுநாதர் படமும் இருக்கும். சில நேரம் சார் ரொம்ப நல்லவர், எல்லா தெய்வங்களோட ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாருங்க, எங்க ரூம்ல பெருசா இருக்கும். அவங்க என்ன நினைச்சு, இந்த தெய்வங்களெல்லாம் கைவிட்டாலும் இந்த தெய்வம் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த படம் வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு திருப்தி. நாங்க கிறிஸ்தவங்க இல்ல, ஆனா இயேசுவை பிடிக்கும். அதனால பாருங்க, நாங்க படத்தை கொண்டு வச்சிருக்கோம். நாங்க கிறிஸ்தவங்க தான், ஆனா நாங்க இயேசு வெளிப்படுத்த மாட்டோம். அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் தெரியுமா? நாங்க கிறிஸ்தவங்க இல்ல, ஆனா எங்களுக்கு கிறிஸ்தவ பிடிக்கும். ஆனா நாங்க கிறிஸ்தவங்க தான், நாங்க கிறிஸ்தவ வெளிப்படுத்த மாட்டோம். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லை. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லை. எனக்கு எங்ககிட்ட வீட்டுல சர்ச்சில் எப்பவுமே வீட்டுல ரொம்ப மோசமா பொல்லாதவனா அடங்காதவனா ரொம்ப என்ன இப்படி சொல்றது தெரியல, தவறுகள் செய்யற பசங்களை கொண்டு வந்து எங்க சர்ச்சில் விட்டுருவாங்க. பாஸ்டர் எங்களால முடியல, செத்தா கூட நல்லா இருக்கும், சாகவெல்லாம் அடிக்காதீங்க, என்ன பண்ணணும், நாங்கள் சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுருவோம். சர்ச்சில் கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு 10 பேர் கொண்டு வந்து விட்டா ஒரு 6 பேர் தேர்ச்சி அடைவான், 4 பேர் ஓடி போவான். இப்படி காப்பாத்தி பைபிள் காலை படிக்க வச்சு ஊழியக்காரனாக்கின ஒரு சிலர் எனக்கு தாங்க முடியாத துரோகங்களை, தாங்க முடியாத விபரீதங்களை ஏற்படுத்தி துக்கப்படுத்தி போயிட்டாங்க. போனவங்க அவங்களை பற்றி நான் சர்ச்சில் இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்றது கிடையாது. யாராவது வந்து பர்சனலா கேட்டா அவனுக்கு பிடிக்கல போயிட்டான்,
ரொம்ப நெருக்கமா இருக்கிற போர்டு மெம்பர்ஸுக்கு ட்ரஸ்டீஸ்க்கு மட்டும் சொல்லுவேன், இந்த காரணத்தினால இவன் போயிட்டான், இப்ப இல்ல நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் கூட ஒரு பெரிய சபையில இருந்து வந்த ஒரு ஊழியக்காரன் வீடு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு பைக் வாங்கி கொடுத்து சர்ச்சு கட்டி கொடுத்த ஒரு மனுஷன் பல லட்சங்களை கையாண்டதுனால பிடிபட்டு போயிட்டாரு. ஆனா அவரை பற்றி நான் சர்ச்சை கூட சொல்லலை. நடந்தது என்னன்னா, இந்த பையனுங்க போயிட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 25 வருஷத்துல 6 பேர்லயே ஒருத்த 32 வயசுல செத்து போனான் ஆக்சிடென்ட்ல, இன்னொருத்த 36 வயசுல தூக்கு மாட்டிட்டு செத்தான், இன்னொருத்தன் திடீரென்று 4 பேர் செத்து போனானுங்க. 4 பேர் வாலிப வயசுல. செத்து போன செய்தியை கேட்ட மற்ற 2 பேரு ஒருத்தன் ஓடி வந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அவன் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யறான். அவன் என்ன பண்ணான்னு கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு அம்மா ஊழியக்காரி அம்மா வந்திருக்காங்க. என் மனைவிக்கு 6 வருஷம் அது குழந்தை இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்க, நீ உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்க, அந்த சாபம் தான். அந்த தேவ மனுஷகிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு அவர் உன்னை மன்னிச்சாதான் உன் மனைவிக்கு கர்ப்பம் தரிப்பான்னு சொன்ன. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எனக்கு போடு, ஐயா நான் இன்னார் பேசுறேன், தம்பி இந்த 4 மணிக்கு என்ன ஐயா உங்களை பார்க்கணும், வா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும். காலையில 6 மணிக்கு நான் ஜெபம் முடிச்சுட்டு கீழே போனா கேட்ல நிக்கிறாங்க புருஷனும் மனைவியும். கேட்டை திறந்த உடனே ஓடி வந்து என் காலில் விழுந்து காலை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கய்யா. தம்பி என்ன பண்ண, என்ன பண்ணி எனக்கு மறந்து போச்சு அவன் என்ன பண்ணான்றது. அப்பதான் சொன்னா, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகியா, எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அவங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, மனைவிக்காக ஜெபம் அவங்க சொன்னாங்க தீர்க்க தரிசனமா, தேவ மனுஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கய்யா, மன்னிச்சுட்டு எங்க தலைமையில கை வச்சு எங்களை ஜெபம் பண்ணுங்கய்யா. 2 பேர் தலைமையில கையை வச்சு, ஆண்டவரை இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன மன்னிச்சது மாதிரி நான் இவங்களை மன்னிச்சுட்டேன், இவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 6 மாதத்துல அந்த பெண்ணும் கர்ப்பவதியானா. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க சபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு துரோகம் பண்றவனை தேவனே சபித்து. நம்ம அவசரப்படக்கூடாது. உலகத்தானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் தெரியுமா? அவன் இன்னொருவனை சபிக்கிறதுக்காக மந்திரக்காரனை சூனியக்காரனை தேடி போறான். நமக்குள் ஆவியானவர் இருக்கிறபடினாலே உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவங்க தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? தாகோரின் கோயில கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு விட்டு எல்லாரும் நிம்மதியா போறப்பா, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், நம்ம தெய்வத்துக்கு கூடுதலான வல்லமை கிடைச்சிருக்கோம், நாளைக்கு வருவோம்ட்டு போறான். அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறான்னு பெரிய அதிர்ச்சி. என்ன, தாகோனுடைய சிலை எப்படி கிடக்கு? குப்பர விழுந்து கிடக்கு. தட் மீன்ஸ் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோ சரண்டர் ஆகி குப்பர கிடக்கு. இவனுக்கு என்ன நினைச்சானுங்கன்னா, இஸ்ரவேலர் வந்து நம்முடைய தெய்வத்தை மேல் கோபத்தை காட்டி அதை கீழே தள்ளிவிட்டு போய்விட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மறுபடியும் எடுத்து அதன் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள், தலை வேறு, முண்டம் வேறு, கைகள் வேறு, கால்கள் வேறாக உடைந்து கிடக்கிறது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் அதை எதிரிகள் புரிந்து கொண்டால் ஒரே முறை புரிஞ்சுக்கணும். மறுமுறையும் அவங்க முயற்சித்தால் அவங்க தலை வேறு, முண்டை வேறு, கைகள் வேறு, கால்கள் வேறு. இப்ப பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன செய்யறது? சரி, இதை காத்துக்கு கொண்டு போலாம் சொல்லி காத்தூருக்கு கொண்டு போறாங்க. காத்தூருக்கு கொண்டு போய் அங்க விட்டுட்டு வர்றான். எல்லாவனுக்கும் மூல வியாதி வந்துருச்சு. ஐயோ, காத்தூர்ல இருக்கிறவங்க ஏப்பா இந்த உடன்படிக்கை பற்றி வேண்டாம், இது எங்க கிட்ட வேண்டாம், இது எங்க கிட்ட வேண்டாம். சரி, எங்களை எக்ரோனுக்கு கொண்டு போலாம். எக்ரோனுக்கு கொண்டு போறாங்க. எக்ரோனுக்கு கொண்டு போனா அங்கே மறுபடியும் எல்லாருக்கும் மூல வியாதி. இங்க வேண்டாம், இன்னொரு ஊருக்கு கொண்டு போலாம். எல்லை மட்டும் கொண்டு போகணும், எல்லை வரையும் கொண்டு போறான். அங்கே எல்லாரும் முடிவு பண்ணிட்டு அந்த வசனத்தை மட்டும் வாசி, டைம் இல்லை. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கமா?
அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிச்சு. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெலிஸ்தீன் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்க வேண்டிய வேற கிடையாது. இது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானா தேவன் உங்களை இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரை அவர் உங்களுக்காக புறஜாதியோடு கூட போராடுகிறவராய் இருப்பார். You may not have such a qualification, but God will take you and keep you in a higher place. Amen. Where without any necessary essential qualification, but the power of God will take you to such a higher level. Amen. Because He's a most high God. Amen. Praise the Lord. He's above. He's incomparable God. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க பாப்போம். 2 Samuel 7 chapter 22 and 23. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவரீருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும். அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப கிளாசிக் வாசிங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் இந்த நியூசிலாந்துல கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிகளாக வாழ்கிற தேவ ஜனங்களுக்கு நிகரான ஜனம் இந்த நியூசிலாந்து ஆக்லாந்துல கிடையாது. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிகரான நர்ஸ் கிடையாது, அவர்களுக்கு நிகரான டாக்டர் கிடையாது, அவர்களுக்கு நிகரான டெக்னீஷியனும் கிடையாது. அந்த திறமையும் அந்த உண்மையும் அந்த அதிகாரமும் அவர்கள் படிப்புல வந்தது கிடையாது. உடன்படிக்கை பெட்டியாக அவர்கள் நடமாடுகிற உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறபடினாலே தேவ கிருபை அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே அடுத்த தொடர்ந்து வாசிக்குமா. இந்த ஒரே ஜாதி தேவன் பூலோகத்து ஜாதிகளே, இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்கப்படுகிறதற்கும் ஏற்பட்டாரே. ஆமென். God wants to do something great things through you. Through you. Amen. Hallelujah. Through you. Hallelujah. You may think I come from Hindu background. I have taken baptism just few months ago, few years ago. No matter. If you are carrying the word of God, God will make you to the Ark of Covenant. Wherever you go, you are carrying the blessings. You are carrying the power of God. You are carrying glory of God. Hallelujah. Hallelujah. நான் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். என்ன ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நான் தங்க வச்சிருந்த வீடு வந்து கடற்கரைக்கு எதிரில் லலூசியான்னு சொல்லி அந்த காலத்துல வெள்ளைக்காரங்க மட்டும் வாழ்ந்த பகுதி. சுதந்திரத்துக்கு போய் வெள்ளைக்காரங்க நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போயிட்டாங்க. அவங்க இடத்தை வாங்க. the most prosperous Indian migrated Indian are living in only in South Africa. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் பெரும்பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது அது வந்து கிளாஸ் கேசல், கண்ணாடி மாளிகை மாதிரி. அங்கிருந்து பார்த்தா தூரத்துல கப்பல் அதெல்லாம் தெரியும். அந்த அவர் ஒரு பிசினஸ் மேன், கிறிஸ்டியன். அவர் வந்து நான் சொல்றது 1999ல என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போறாரு. பென்ட்லி கார் எனக்கு தெரியாதப்போ 1999ல முதல் முறையா சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தப்ப பென்ட்லி கார்னா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பாசிடர், ஃபியட், மாருதி தான் தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது மெர்சிடிஸ் பென்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கு சின்ன வயசுல இருந்து. அதுக்கு அடுத்து கேள்விப்பட்டது BMW. அதுக்கு மேல வேற கார் தெரியாது. ஆனா என்ன வந்து கார்ல அப்போ நான் போய் இறங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன். சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் அந்த கார் வச்சிருக்கிறார். என்ன கார்? யாரையா? அதான் நீங்க தங்கி இருக்கீங்க. என்ன காரியா? பென்ட்லி. நீங்க வேற. அது டிஜிட்டலைஸ்ட் 99ல. நினைச்சேன் மோட்டார் சைக்கிள் கூட இல்லாம, பஸ்ஸுக்கு காசு கூட இல்லாம தினந்தோறும் 17 கிலோமீட்டர் நடந்த என்ன ஆண்டவர் பென்ட்லி காரை வச்சு கூட்டிட்டு போறாரு. அதை நினைச்சு நான் அழுதேன். சரி போட்டோம்.
இன்னொரு இடத்துல மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட கூட்டிட்டு போனாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என் கூட ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், 2-4 பெட்ரோல் பங்க் இருக்கு, பெரிய மால் சொந்தமா வச்சிருக்காரு. அவரை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு அவர் தான் இவருன்னு சொன்னாங்க. சாப்பிட்டா அவரு சாப்பிடும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பாஸ்டர் அவர் சில ஊழியக்காரங்க பேரை சொல்லி சென்னையில இருந்து வந்தாங்க. அவங்க என்ன பாஸ்டர் ரொம்ப வருமாங்கிறாங்க, ஆனா அவர் உடுத்துற சூட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சூட்டு. என்ன சூட்டுங்க? பியர் கார்டன் சூட்டுனார். பியர் கார்டன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டென்டெக்ஸும் என்ன சொல்றது ரேடன் டெய்லரும் அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற விசேஷமான துணிகள் தான் தெரியும். பியர் கார்டன் எனக்கு ஒன்றும் தெரியாது. பியர் கார்டன் சூட்டு அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான சூட்டு, அது லண்டன்ல, பாரிஸ்ல, நியூயார்க்ல ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? சென்னையில இருந்து வர்ற ஊழியக்காரர் இவ்வளவு காஸ்ட்லியான சூட் நாங்க கூட போடுறது இல்லை அப்படின்னாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன தப்பு. அவங்க என்ன சொல்றேன்னா, தரித்திரமான இடத்துல இருந்து வர்றவங்க இவ்வளவு காஸ்ட்லியான காணிக்க காசுல இவ்வளவு காஸ்ட்லியான சூட்டு போடுறாங்களே, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசினார். சரி, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், அட பாகையில போட்டுக்கிட்டே வர்றீங்க, இங்க என்ன வர்றீங்க, போட்டு போக கூடாதா அப்படின்னு. ஆனா அவர் சொல்லுது, நாங்களே போடுறது இல்லைன்னாரு. அதான் முக்கியம். இவ்வளவு வசதியா இருக்கிறோம், அவ்வளவு காசு கொடுத்து அதை வாங்கி போடணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனா ஊழியக்காரன் இப்படியா போடுறாங்க சொல்லிட்டு துக்கப்பட்டு நான் தங்கி இருந்த அறையில போய் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படியெல்லாம் இந்தியாவில இருந்து சென்னையில இருந்து வந்து இப்படி நாமும் இப்படி தூஷிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். மகனே, நீ போட்டுக்கிட்டு வந்த சூட்டு எடுத்து பாருன்னார். நான் சூட்டு வாங்கல, எனக்கு ஒருத்தர் பிரசன்ட் பண்ணார். செகண்ட் ஹேண்ட் சூட், அதாவது யூஸ் பண்ண சூட் அவர் யூஸ் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் ரொம்ப குளிரா இருக்கும் பாஸ்டர். அந்த சூட்டு நான் கல்யாணத்துக்கு தைச்ச சூட்டு தான். அதுக்கப்புறம் அது ரொம்ப சின்னதா போச்சு. வேற சூட் இல்லைன்னு. அப்ப நான் இந்தாங்க ஏன் சூட்டு தரேன்னு கொடுத்தாரு. இதை நீங்களே வச்சுக்கீங்கன்னாரு. உன் சூட்டை எடுத்து பாரு. நான் எடுத்து பார்த்தா நான் போட்டுக்கிறது பியர் கார்டன் சூட். எனக்கு தலை சுத்திருச்சு. நானும் இதான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா என்ன நினைப்பான்? நான் காசு அதுக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு பியர் கார்டன்னா தெரியாது, இது எவ்வளவுன்னு தெரியாது, அதனுடைய வேல்யூவும் தெரியாது. வேல்யூவே தெரியாது. பிச்சைக்கார பை இறக்கி ஆண்டவரை உச்சிதமான மேன்மையும் மகத்துவமான நீதியின் வஸ்திரத்தினால் மகிமையின் வஸ்திரத்தினால் உடுத்து வைத்து அப்புறம் நான் வந்திருக்கிறது கேள்விப்பட்ட அங்க ரேடியோ டெவலப்மெண்ட் கிறிஸ்டியன் ஸ்டேஷன் சொல்லி ரேடியோ கிட்டத்தட்ட த்ரூ அவுட் ஆப்பிரிக்காவுக்கு போகுது. அதை இங்கிலீஷ்ல தான் இன்டர்வியூ பண்றாங்க. A man of God came all the way from our mother country India அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கண்டினியூஸா இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பண்ணும்பொழுது நானே அவங்க கேட்ட கேள்விகள்லாம் சொன்னேன். இந்தியா ஊழியத்தை பற்றி எல்லாம் சொன்னேன். இதையும் சாட்சியா சொன்னேன். நான் சூட்டு கூட இல்லாமறதை எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு. அது பியர் கார்டன் எனக்கு தெரியாது, உடைய வேல்யூ எனக்கு தெரியாது. இவ்வளவுதான். அடுத்த நாள் என்ன பண்ணாரு, அங்க ஒரு பெரிய ப்ரொஃபசர் பாஸ்டர் டிடி எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். இது மாதிரி தான் புறப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டைம் இல்லைன்னு, லஞ்சு வர இல்லை, டின்னர் இல்லை, அட்லீஸ்ட் டீயாவது சாப்பிட வரணும். சரி பரவாயில்ல. டீ குடிக்க போனா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு பிற்பாடு ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு. இது உனக்கு கிஃப்ட். என்னது இது? இதுல ஷூ இருக்கு, எடுத்துக்க. எனக்கு எதுக்கு ஷூ? எங்க ஊர்ல கிடைக்காது. சீப்பான ஷூ, காஸ்ட்லியான ஷூ கூட எங்களுக்கு சீப்பா இல்லை. இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது இங்க திறந்து பார்க்காத, வீட்டுல போய் திறந்து பாருங்க. வீட்டுல வந்து திறந்து பியர் கார்டன் ஷூட் ஷூ பியர் கார்டன். என்ன ஆண்டவரே இது? நான் வீட்டுக்கு வந்தேன். மலேசியாவில இருந்து ஒரு பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து எனக்கு ஒரு 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 டை ஒன்று பிரசன்ட் பண்ணாரு. அந்த டையை பார்த்தா பியர் கார்டன். யூஎஸ்ல இருந்து ஒரு ஊழியக்காரர் எங்க சர்ச்சுக்கு வந்தாரு. அவருக்கு ஒரு பென் செட் பிரசன்ட் பண்ணாரு. அதுவும் பியர் கார்டன். ஜெர்மனில இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்தாரு. அதுவும் பியர் கார்டன். எதையுமே நான் யூஸ் பண்றது இல்லை. எதையுமே நான் யூஸ் பண்றது இல்லை. நீங்க வேண்டாததையும் கேளாததையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சாலமோன் பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீ விரும்புகிறது கேளுன்னாரு. எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. நான் சின்ன பையன், இந்த ராஜ்யத்தை இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு அறிவு போதாது சொன்னாரு. நீ எதையோ கேட்பேன்னு நினைச்சேன்.
இதை கேட்டதுனால நீ கேட்காத செல்வத்தையும் தர்றேன், நீ கேட்காத புகழ்ச்சியும் தர்றேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய சுருக்கம் என்னன்னா, நீங்க தேவனுடைய பெற்றியா இருப்பீங்களா இருந்தா நீங்க போய் வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க குடியிருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஏன்? நீங்க பிரயாணம் பண்ற பிளேனை கூட உங்க நிமித்தம் ஆண்டவர் பாதுகாப்பா கொடுங்க. நீங்க பிரயாணம் பண்ற பஸ்ஸுக்கு கூட உங்க நிமித்த பாதுகாப்பு, நீங்க பிரயாணம் பண்ற ட்ரெயினுக்கு கூட உங்க நிமித்த பாதுகாப்பு. நான் ஒரே சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 2000வது வருஷம் மே மாதம் 5ஆம் தேதி திண்டுக்கல் பக்கத்துல மணலார் எஸ்டேட்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு கல்யாணம். எங்க சர்ச்சில் ஜார்ஜ்னு ஒரு பையன். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போய் அங்கே இறங்கி ஒரு பஸ் எடுத்து 2 மணி நேரம் போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே புறப்பட்டு, ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில சென்னையில நான் ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தி வைக்கணும். அதனால உடனே புறப்பட்டு திண்டுக்கல்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 7:25க்கு அந்த ட்ரெயின். நான் 7:15 வந்துட்டு ரொம்ப டயர்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை 2 சர்வீஸை பேசி திரும்ப ஈவினிங் சர்வீஸ்ல பேசிட்டு நல்ல தூக்கம் இல்லை. பேசிட்டு முடிச்சுட்டு வந்து ட்ரெயின் 35 நிமிஷம் லேட். இந்த 35 நிமிஷம் லேட் ஆன உடனே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டைம் பார்க்குறேன், என்னடா இது லேட்டா வந்த உடனே ஏறினேன். டிக்கெட் போய் என்னுடைய டிக்கெட்டை காட்டி, சார் எனக்கு தூக்கிறதுக்கு டயர்டா இருக்கு, 2 நாளா தூங்கல, நான் தூங்க படுந்தேன், டிக்கெட்டை செக் பண்ணிக்கிடுங்க பண்ணிட்டார். எனக்கு லோயர் பர்த்து, ஹையர் பர்த், அப்பர் பர்த்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு நான் மேல போய் படுத்துக்கிறேன், நீங்க லோயர் பர்த்ல படுத்துக்கிற டயர்டா படுத்ததுதான் தெரியும் எனக்கு. அடுத்த நாள் காலைல 6:30 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். எக்மோருக்கு 6 மணிக்கு வந்திருக்கணும். 6:30 மணி ஆயிடுச்சு. எழுந்து துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சுக்கிறேன். எல்லாரும் சீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதிர்ச்சியா, பயம் கலந்த அதிர்ச்சியோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்தவன் சும்மா இல்லாம எக்மோர் வந்துச்சா அப்படின்னு. அவங்களுக்கு வந்ததே கோபம். ஏயா எங்கயா இருக்கிற, நாங்கெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறோம், நீ கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற, என்னங்க நடந்துச்சுன்னு கேட்கிறேன். அதையா கேட்கிறேன். நம்ம இன்னும் திருச்சியில தான் இருக்கிறோம். திண்டுக்கல்லிருந்து திருச்சி எதுக்கு இவ்வளவு நாள்? ஐயோ, நமக்கு திருச்சி தாண்டி அரியலூர் பிரிட்ஜில் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் போற நேரம் பார்த்து தமிழ் தீவிரவாதிகளும் விடுதலை புலிகளும் சேர்ந்து டைம் பாம் வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் 35 நிமிஷம் லேட் ஆனதுனால கூட்ஸ் ட்ரெயின் விட்டுட்டாங்க. அந்த கூட்ஸ் ட்ரெயின் அந்த டைமுக்கு போனப்ப அந்த பாம் வெடிச்சு கூட்ஸ் செதறி போயிடுச்சு. சரியான நேரத்துக்கு வந்திருந்தா நெல்லை எக்ஸ்பிரஸ்ல எத்தனை ஆயிரம் பேர் செத்துருப்பாங்கன்னு தெரியாது. நான் சொன்ன அவனுக்கு, நீங்க எல்லாம் எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒருத்தர் சிரிச்சாரு, ஒருத்தர் கோவப்பட்டார். ஏயா நைட்டெல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு தேங்க்ஸ். அப்பதான் சொன்னேன், என்னாலதான் நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க. ஏன் தெரியுமா? யாத்ராகம் 23:20 நீ போய் சேர வேண்டிய ஸ்தலத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொன்னார். எக்ஸடஸ் 23:20. எக்ஸடஸ் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தூதன் உங்களுக்கு முன்னே போகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படி பல சாட்சிகளை என்னால சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும், நிரம்ப சொல்ல முடியும். விமானத்துல நடந்த அற்புதம். அதே நேரத்தில் எங்கிருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை எந்த விதத்திலும் நாம் விளங்க பண்ண வேண்டும். கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்றது முக்கியம் இல்ல, கிறிஸ்தவனா வாழ்றது முக்கியமா இருந்தாலும் அதை விட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது முக்கியம். நான் அடிக்கடி இங்க சர்ச்சில் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனா எதற்காகவும் இயேசுவை இழந்து விடாதீர்கள். You can lose anything for Christ, but you don't lose Christ for anything. You can lose anything, but don't lose Jesus Christ. கண்களை மூடுவோம். Thank you, Jesus.
Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. உம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். எதிலே தவறி இருக்கிறோம், எங்கே நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம், எதிரே நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம், எதிரே நாம் ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மாற்றும், சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியனல் மாற்றும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்கவே, ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்கவே. கல்வாரியே Oh
Holy Spirit of living God reveal something. இங்க இருக்கிற ஒரு சிலர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு குறைவு. ஒரு சிலர் இந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பு ஜெபித்த ஜெபம் எங்கே? வாசித்த வேத வாசிப்பு எங்கே? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினே அந்த வைராக்கியம் இப்பொழுது எங்கே? தேவனை விட்டு வெளியிருக்கிற அநேகரை கர்த்தர் பார்க்கிறார். தேவனோடு ஐக்கியம் குறைந்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். வசனத்தை விட்டு விலகி இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். People of God, let me tell you one thing. I was prepared to preach you different message. இங்க வந்து உட்கார்ந்த பிறகு the Holy Spirit revealed this thing to be presented. இந்த பிரசங்கத்தை மத்தியிலே செய்யும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். There must be a reason for this. Some of you have backslided in spirit. You lost your prayer time. You lost your Bible reading. You lost your zeal for the Lord. Today, the Holy Spirit wants you to turn back. Revive yourself. இவளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மைதான் ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். எனக்காக ஜெபியுங்கள். இன்று முதல் நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடத்தில் அப்படி எழுந்து விடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். There is no time. May God bless you, brother. May God bless you, sister. May God bless you. May God bless you, sister. May God bless you. Thank you, Lord. Hallelujah. மன்னாசையில் நான் மயங்கினேன், நீ வழி விட்டதுமே கண் போன போக்கை பின்பற்றி நான் விரும்பினதும் இல்லாண்டவரே, நீங்க அல்லவோ என்னை இங்க கொண்டு வந்தீங்க. காரணம் என்னை நேசிக்கிறதுனால அல்ல, எழுமி நிற்கிற இந்த ஜனங்கள் பேரில் வைத்திருக்கிற அன்பு ஆண்டவரே, எழுமி நிற்கிற இந்த ஜனங்கள் பேர் வைத்திருக்கிற உடைய நேசம் என்னை இங்கே கொண்டு வந்து உடைய பிள்ளைகளோடு பேசி பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்களை உயிர்ப்பித்து புதுப்பித்து உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, உண்மை சுமக்கிறவர்களாக, உடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறவர்களாக விளங்க செய்து ஆசீர்வதியும். இந்த தேசத்திலே இவர்கள் சாட்சி அநேகரை ஈர்ப்பிக்கட்டும், அநேகரும் ஒன்றை ஈர்த்துக் கொள்ளட்டும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கூடுகை கூடுவதற்கு காரணமாயிருந்த காட்சன் ஃபேமிலி டயானாவின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கூடி வந்திருக்கிற எல்லாவரையும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகோதர தங்கராஜ் ஃபேமிலி ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதியும். பெயர் தெரியாத என் அருமை சகோதரர் அன்பின் இயேசுவின் குடும்பத்தாரை வாழ்த்துகிற ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you. You may be seated. Please pray for my journey. Let there be a